நர்சம்மா, என் பையனை டாக்டர் குணப்படுத்திடுவாருல? கவலையே படாதீங்க. கைராசிக்கார டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் கூடவே இருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? டேய் ராசா, உன்னை கொல்லுவாங்க போல இருக்கா. எந்திரா, நம்ம கீழ பாத்து போலாம். எந்திரு, சொன்னா கேளு. எந்திரு. I don't like noise. இவர் எங்கேயோ பார்த்திருக்கமே. ஓகே சுப்பு. எதுக்காக நீ அதிக பிரச்சனைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஷாக் கொடுத்த? நான் கொடுக்கல டாக்டர். ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஆல்ரெடி ஷாக் கொடுத்த மாதிரி அவர் இருக்கா? வரும்போதே அப்படிதான் வந்தாரு. போகும்போது அப்படிதான் போறோம். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவான் இவன். கரண்ட் ஷாக்கா? வேணாம் டாக்டர், என் மகனுக்கு கரண்ட் ஷாக் போட்டு கொடுக்காதீங்க டாக்டர். மகனா இவன்? ஆமா. ஜாட வேற மாதிரி இருக்கையா? நான் அடிக்கடி வெளியூர் போவேன் டாக்டர். ஓகே, அதெல்லாம் வேண்டாம். நீ ஷாக் ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணு. வேணாம் டாக்டர், அவனுக்கு கரண்ட் ஷாக் போட்டு கொடுத்துறாதீங்க. அவன் கரண்ட்ல கை வச்சுதான் இப்படி ஆனா. சூட்கேஸ் அடிச்சு ஃப்ராட் தரம் பண்ணவன் டாக்டர் வேஷம் போட்டு ஃபோர்ஜரி பண்றானா? உன் ஃபீலிங் எனக்கு புரியுதியா? இப்ப பாரு, தூக்குவன நானே உட்கார்ந்து காட்டுறேன், டெமோ பண்ணி காட்டுறேன். அவன் அப்படியே வெளியே விட்டு வா, சீக்கிரம் வா. இதான் பேஷண்ட்ஸ் உட்கார்ற எலக்ட்ரிக் சேர், பாத்துக்கோ. அப்புறம் இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு இதுல அப்படி கிளிப்பா மாட்டணும். பாப்பா மெதுவா, பேஷண்ட்ஸ்க்கு வலிக்கும்ல. அப்படிக்க மாட்டுங்க. இத இப்படிக்க மாட்டு. அவ்வளவுதான். பாத்தியா, எனக்கு ஏதாவது வலிச்சுதா தலையில மாட்டற பாரு. அவ்வளவுதான், ஹெல்மெட் மாதிரி. இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இல்ல, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பின்னாடி பாத்தியா ஒரு ரெட் லைட் இருக்கு பாரு. ஆமா, பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்கு பாத்தியா? அத போட்டீனா லைட் எரியும். அதோட ட்ரீட்மெண்ட் ஓவர். ஓ, இதுவா? ஏய் ஏய் போடாத. ஐயோ! அப்பா டாக்டர், மெஷினுக்கு வர கரண்ட் கட் ஆனதுனால தப்பிச்சீங்க டாக்டர். நல்ல வேளை, அடிக்கடி கரண்ட் கட் ஆகிற ஸ்டேட்ல பிறந்ததுனால நான் தப்பிச்சேன். ஆமா ரோசி. டாக்டர், எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னே தெரியாதா உங்களுக்கு? அட அறிவு கெட்டவளே, கைத்தாங்கலா கூட்டு போன்னு ஜாட. எந்திரிங்க. எவ்வளவு கரண்ட் இருந்துச்சு பாத்தியா? 420. இத விவசாயத்துக்கு கொடுத்தா half an hour பம்ப் செட் ஆவது ஓடி இருக்கும். ஏய் ஓடாத ஓடாதடா. டேய் ஊசி போட்டுடா. டேய் பாரு, சொல்றத கேளுடா. ஒரே ஊசிடா. டேய் நான் போடுற முதல் ஊசிடா இது. டேய் கேளுடா, ஓடாதடா. போட்டுடா. நில்றா. ஊசி போட முடியாது. போடுறேன்டா. போட்டாச்சு. ஐயோ, அடிக்கடி மிஸ் ஆவறானே. என்ன பண்றது இவனை வச்சுக்கிட்டு? சீக்கிரம் ஒரு வில்லு ஆம்பு வாங்கி பிராக்டிஸ் பண்ணணும். எஸ் யா கம் இன். யார் இவரு? ஸ்டூல்ல ஏறி நிக்கிறாரு. ஓ, ஹைட் எவ்வளவு இருக்குதா? இது அட்மிட் பண்ண வந்த கேஸா இல்ல அதுவே அட்மிட் ஆக வந்த கேஸான்னு தெரியலையே. பிகினிங் ஸ்டேஜ் போல இருக்குது. டேக் யுவர் சீட். யா கொஞ்சம் முத்துன கேஸ் தான் போல இருக்குது. ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நீங்க? ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நோ 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 நோ, இந்த நிலைமையில சொன்னா உங்களுக்கு புரியாது. ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ. See the evidence. நோ 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 நோ, ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். ஓ, புரிஞ்சு போச்சு. சொல்றதையே ரிப்பீட் பண்ற கேஸ் போல இருக்குது. நோ ப்ராப்ளம், கியூர் பண்ணிடலாம். உங்க கூட வந்தவங்க யாராவது வெளியே இருக்காங்களா? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன்? பிகாஸ் ஐ அம் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நீங்க ஜான் பிரிட்டோனா அப்ப நான் யாரு? சுப்பு. சுப்பு. சுப்பு யார்? சுப்பு. சுப்பு சுப்பு. எந்த சுப்பு? L3 போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேரு சுட்கேஸ் சுப்பு. ஐயோ, நான் எஸ்கேப். ஏய், கபடி. பாண்டி விளையாடுறீங்க டாக்டர்? எந்த வயசுல எந்த விளையாட்டு விளையாடுறீங்க? ஏய், நான் டாக்டர் இல்ல, அவர்தான் டாக்டர். என்ன டாக்டர் விளையாடுறீங்க? நான் விளையாடல, அவர் விளையாடுறாரு, நான் ஓடுறேன். ஓடி. அப்பாடா, டாக்டர் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் இங்க ஒளிஞ்சிருக்கிற விஷயம் டாக்டருக்கு தெரியவே தெரியாது. தெரியும். டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் டூப்ளிகேட், நீங்க தான் ஒரிஜினல் வச்சுக்கங்க. எதுக்கு என் சூட்கேஸ் திருடுன? பெருசா இருந்தது என்ன எடுத்து, உள்ள பார்த்தா பணம் இல்ல, இந்த சர்டிபிகேட்ஸ் தான் இருந்துச்சு. உங்க சர்டிபிகேட்ஸ் வச்சு நான் பொழப்பு நடத்தின தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கங்க. இதான் சர்டிபிகேட். இதா என்னோட சர்டிபிகேட். என் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. இந்த சர்டிபிகேட் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறது தெரியுமா? போய் சொல்லாதீங்க டாக்டர், நீங்க கேட்டவனே கொடுத்துட்டேன்லமா. யூனிவர்சிட்டியில இருந்து நான் +2 படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்காக போனேன். அங்க வழக்கமா காலேஜ்ல சேர்த்துக்கிறதுக்காக லஞ்சம் கேட்பாங்கல்ல, லஞ்சம். அந்த அமௌண்ட் கொடுக்க போயில ஒரு 10,000 ரூபாய் ஷார்டேஜ் வந்துடுமா. அப்ப எங்க அம்மா வந்து சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும்போது செத்து போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும் இல்லமா, அதுக்காக அந்த தெய்வ தாய், அந்த காவிய தாய், அந்த அன்பு தாய், அந்த காவிரி தாய் தன்னை எரிச்சுக்கிட்டாங்கம்மா. ஐயோ. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸுக்கு கேவலமா அலையோன்னு அலைஞ்சு அந்த ஆபீஸர்கள் கமிஷன் எடுத்துட்டு போக மீதி பணத்தை கொடுத்தாங்கம்மா. அந்த பணத்தை காலேஜில் கட்டி அதுல படிச்சு வாங்கின டாக்டர் பட்டம் இது.
பின்ன அரசியல்வாதி மாதிரி வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு செட்டப் பண்ணி வாங்குற டாக்டர் பட்டம் நினைச்சிட்டியா நீ? இல்ல இல்ல நீ எதுக்கு ராஜா அழுகுற? சால்னா கடை சதாசிவத்தை நினைச்சேன் அழுறேன். யார் இந்த சாராசிவம்? என்ன பெத்த அப்பே அப்பெல்லாம் படிக்க வேண்டிய வயசுல ஒரு பாக்கெட் பிரியாணிக்காகவும் 50 ரூபாய்க்காகவும் ஆசைப்பட்டு எந்த கட்சி பேரணி நடத்த கூப்பிட்டாலும் என்ன லாரியில ஏத்தி அரிச்சிருவான் டாக்டர். அதனால என்னால படிக்க முடியாமலே போயிடுச்சு டாக்டர். சுத்தமா படிக்கலையா ராஜா? வாழ்க ஒளிகன்றதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். ஐயோ, கள்ள ஓட்டு போடுறதுக்கோ ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்குமாவது படிச்சிருக்கலாம்ல. அந்த மேற்படிப்புக்கெல்லாம் எனக்கு வசதி இல்ல டாக்டர். அந்த மாதிரி படிச்சிருந்தா உங்கள மாதிரி ஒரு பெரிய பெரிய டாக்டரா வந்திருப்பேன். ஓகே, இனிமே இந்த கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்டர் ஜான், நான் டாக்டர் பிரிட்டோ. ஒரு சின்ன கரெக்ஷன். கோ அஹெட். நான் டாக்டர் ஜான், நீ கம்பவுண்டர் பிரிட்டோ. இட்ஸ் ஆல் ரைட். பட் வர்ற வருமானத்துல ஆளுக்கு 50-50. பெரிய கரெக்ஷன். ப்ரொசீட். எனக்கு 75%, உனக்கு 25%. இட்ஸ் ஆல் ரைட். beggars cannot become choosers. ஏதா சாப்பிடுறீங்களா? எது வேணாலும் சாப்பிடு. பாய். சார் இதான் என்னுடைய அசிஸ்டன்ட். வணக்கங்க. டாக்டருக்கு ஒரு பாட்டில் இனிமே ஏத்து. Okay, சாரி sir. டாக்டர், பழக்க தோஷமாயி போச்சு. ஒரு பிளேட் இட்லி வாங்கி. Okay, sir. நான் ஏதாவது பண்ணணுமா டாக்டர்? நீ வாங்கிட்டு வாமா. மார்ச்சுவரியில பாடி தூக்கிட்டு கொண்டாந்து என் அசிஸ்டன்ட்டா போட்டது என்னுடைய தப்பு. ஸ்பெஷல் டீயை வாங்கிட்டு வரேன். கூடிய சீக்கிரம் உன்னை மார்ச்சுவரி பாடியாவே மாத்துறேன். சுபாடா மயிலே, ஒரு வழியா தங்கர் கடை கிடைச்சிச்சுமா. மே கம் இன் மேடம். வளர்ந்தவன் எதுக்கா இங்க வந்தான்? டாக்டர் ஜான் நம்மள லைஃப்ல இதுக்கு மேல ஒரு ஜான் கூட வளர விட மாட்டானா? டாக்டர், எஸ் நான் உங்களை எப்ப வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? மேடம், வீட்டை விட்டு வெளியே வந்தா எவ்வளவு டிராபிக் ப்ராப்ளம் இருக்குன்றது வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியறது நியாயம் இல்ல. இன்னைக்கு பார்த்து ஒரு ஜாதி ஊர்வலம், ஒரு மத ஊர்வலம், ஒரு சவ ஊர்வலம், 3 போலீஸ் பந்தோபஸ்தோட நடக்குது. நான் எப்படி வர்றது? எங்க பார்த்தாலும் டிராபிக் டைவர்ஷன். அண்ணா நகர் போன்றான், அங்க இருந்து அடையாறு போன்றான், அடையாறு இருந்து அப்படி நேரா போரூர் போன்றான், போரூர்ல இருந்து ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா போன்றான், அங்க போய் பார்த்தா திருத்தணி டச் ஆகுது, அங்க ஒருத்தர் ஏட்டி எக்கட போத்தாமூன்றான், என்னன்னு பார்த்தா ஆந்திரா பார்டர் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேற வழி இல்லாம அப்புறம் ஒரு மண்ணு லாரியை பிடிச்சு அங்கங்க மாமூலில் கொடுத்துட்டு ஷார்ட்கட்ல வந்து சேர்ந்தேன். மண்ணு லாரியா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னா மண் எடுத்துட்டு வந்தேன். சாம்பிள் சூடண்டி. நோ எக்ஸ்கியூஸ். நீங்க தான் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. Okay. நீங்க லேட்டா வந்ததால வேற யாரோ டாக்டர் வந்திருக்காங்க. வேற யாரும் அவரை குறைச்சு பேசாதீங்க மேடம். டாக்டர் ஜான் இஸ் a senior to me in the medical college by 2 years. அதுக்கு காரணம் நான் வாங்குற ஏகப்பட்ட அரியர்ஸ். It's all right. I'll just deal with him and come on. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வர முடியுமா? நான் கிரவுண்ட் ஃப்ளோர் வர முடியாது. நீ வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொண்டுக்க. லிஃப்ட் இருக்கா? இருக்கு, புடிச்சுக்கோ. நீ டாக்டரா? டாக்டர், அடுத்தவங்க காம்பவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கம்பவுண்டர் டாக்டர் டிஃபரன்ஸ் நமக்குள்ள தேவையா? உங்ககிட்ட சீரியஸா ஒரு மேட்டர் பேசணும். கொஞ்சம் சைடா போறீங்களா? அப்படிதான். போங்க, சீக்கிரம் போங்க, போங்க. எதுக்குமா இப்படி நண்டு மாதிரி நடக்க வச்சு சைடுல கூப்பிட்டு வர? கொக்கு மாதிரி வர்ற வாய்ப்பை கொத்தி கிடத்தான். டாக்டர், நாம 2 பேருமே சூட்கேஸை திருடி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் நடத்திட்டு இருக்கேன், நீங்களும் 50-100 கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, நாம 2 பேருக்குமே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்குது. அதை நாம 2 பேரும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அங்கிள் ஃபீஸை நீங்க வாங்கிக்கங்க, ஆன்டி ஃபீஸை நான் வாங்கிக்கிறேன். ஒரே ஒரேல 2 கத்தி இருக்க முடியாது ராஜா. ஏன்? ஒரு ஸ்டேட் இருக்கிறது இல்ல? இருக்கலாம், ஆனா பவர் ஒருத்தருக்கு தானே. அப்ப நான் இங்க இருக்கவே முடியாதா? ஆமா ராஜா, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ராஜா. நீ படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கல, நடிச்சு வாங்கி இருக்கிற. பேசாம போய் கிளினிக் போரு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு வாட்டி கூட ஆகல. லூசு லூசு, பண்ணிக்காத, போயிட்டு வரும் சரியா? டாக்டர், இந்த வண்டி இந்தி இதான் ராஜா பேஷண்ட். ஆஹா, இத பாக்குறவரே பேஷண்ட் ஆயிடுவாரே. டாக்டர், நமக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் வேண்டாம், எல்லா பெர்சன்டேஜ் நீங்களே எடுத்துக்கங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் டாக்டர். நீ அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? ஆனா ட்ரீட்மெண்ட் கூட நீங்களே கொடுத்துருங்க, பெப்பர்மெண்ட் மட்டும் நான் ராஜா கொடுக்குறேன். ராஜா ராஜா, நான் ஆயின்மெண்ட் போற வேலையில எங்கிட்ட வேண்டாம். ஏய், வண்டி எங்க போகுது? பெட்ரோல் பேங்க். பாத்துமா, என்ஜின் ஸ்பாயில் ஆயிர போகுது. ஆஹா, நம்பர் பிளேட்டே இல்லாம ஒரு வண்டி இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஓ கண்ணுக்கு தெரியாதா? அம்மா சொல்லு. என்ன நடக்குதுங்க? அம்மான்னு எழுத கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அம்மான்னு நீ அவனுக்கு எழுத கத்து கொடுக்குறியா? அவன் உன்னையவே அம்மா வாக்கிடுவான். டேய், உள்ள போடா. டாக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு, வா உள்ள டேய், போயிடலாம். தேவங்க உள்ள போடா. பிரசவ ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க வச்சிருவான் போல இருக்க. உனக்கு என்ன மனசுல பேராச்சரியம் நல்ல யாரு இது? என் பையன் பைத்தியம் முத்தி போச்சுன்னு கூட்டி வந்தான். அடா பாவி, அதுக்காக சங்கிலியை போட்டடா அழைச்சிட்டு வர்றது? திருத்திக் கொள்ளுங்கள், ஏன்? அழைத்து வரவில்லை, அப்புறம்? இழுத்து வந்திருக்கிறார்கள். அட பதர்களா, சங்கிலிய மாட்டி அவனை சங்க காலத்துக்கே கூட்டு போயிட்டீங்களா?
யோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதியா. ஏர்வாடில இந்த மாதிரி பண்ணிதான் பல பேர் எரிஞ்சு நாசமா போயிட்டாங்க. கவர்மெண்டே சட்டம் போட்டுருக்கு. முதல்ல சங்கிலி அவுத்து விடுங்க. வேண்டாம் டாக்டர், ரொம்ப டேஞ்சரானவன். சங்கிலி கட்டினா ட்ரெஸ் எல்லாம் கட்டிடுவான். இப்படி டார்ச்சர் பண்ணா யார் தான் ட்ரெஸ் அவுக்க மாட்டாங்க? இட்ஸ் a cruelty to human beings. டாக்டர் நான் இருக்கிறேன், அவருக்கு சங்கிலி அவுத்து விடுங்க. வேண்டாம் டாக்டர், சொன்ன கேளுங்க. ஆமா டாக்டர், சொன்ன கேளுங்க. பேஷண்ட்டுக்கு நீங்க ரெண்டு பேர் யாரு? அவங்க பெரிய சித்தி, நான் சின்ன சித்தி. தமிழ்நாட்டுல இந்த சித்தி கொடுமை எப்ப தீர போகுதுன்னு எனக்கே தெரியல. அந்த காலத்து படத்துல இருந்து ஆழவந்தன் வரைக்கும் ஒரே சித்தி கொடுமை. டார்ச்சர் தாங்க முடியல. அவுத்து விடுறீங்களா இல்லையா? என்னமோ பண்ணுங்க, நீங்காச்சும் அவனாச்சு. வாங்கடி. நர்ஸ் அவுத்து விடு. டாக்டர் வேண்டாம் சொல்றத சொல்றேன். செய். அவுத்து விடு அவனை. நானும் ஹெல்ப் பண்றேன். மாணிக்கம் ராஜ்கிரண் மாதிரி நிக்கிறான் பாரு. அவ்வளவுதான். எடுத்து விடு, எடுத்து விடு. அவ்வளவுதான். Hey patient, I am doctor asking. What's your name? அன்பு. அன்பு. Black அமுல் பேபி மாதிரி இருக்கிறான். இவனை போய் தப்பு தப்பா அந்த ரெண்டு சித்தியும் பேசிட்டு போகுது. என்னமோ Dress அவுத்துருவானா. நம்மளோட நார்மலா இருக்கிறான். இவனாவது Dress அவுக்குறதாவது. நான் ஏன் ட்ரெஸ் கட்ட மாட்டேன் டாக்டர். அப்புறம்? அடுத்தவங்க ட்ரெஸ் தான் கட்டுவேன். ட்ரெஸ் குடுறா. நான் டாக்டரா. ட்ரெஸ் குடுத்துறா. டாக்டரா. இப்பதான் டாக்டர் மாத்ருபூதம் ருத்ரன்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது. ரோசி போட்டிருக்கிற டேண்டக்ஸ் தவிர எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டான். அம்மா உன்னோட ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண, வெளியே வரணும். டாக்டர், உங்களுக்காவது டான்டிக்ஸோட விட்டுட்டு போனான் டாக்டர். நான் இல்லாம இருக்கேன். அட வெக்கம் கெட்டவனே, அத வெளியே வந்தாடி சொல்லுவ பாவி. என்னமோ பால் கறக்கிற மாடு காணாம போன மாதிரி டென்ஷன் ஆவறியே. அவன் பக்கத்துல எங்கயா ஒயின் ஷாப்ல கவுந்தடிச்சு கிடப்பான், போய் புரட்டி பாத்துக்க. எல்லாரையும் கேட்டுட்டு நான் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹெல்பிங் டெண்டன்சியே இல்லாத சிட்டிமா இது. என்னன்னா? ஆமா நீ கிராமமா? ஆமா. பைய பார்த்தாலே தெரியுது. மாமா எப்ப காணாம போனா? ராத்திரி 11 மணிக்கு. மிட் நைட் மசாலா பாக்குற நேரத்துல காணாம போயிருக்கான். சரி, உன் மாமே எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருந்து காணாம போனான்? கோயம்புத்தூர்ல காந்திபுரம் இல்ல, காந்திபுரம் அங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துல காணாம போன மாமனை சிங்கார்ச்சனை ட்ரஸ்ட் புறத்துல வந்து தேடுறாளே. சரி, உன் மாமன் காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம்தான். எல்லாமே ராங் ரியாக்ஷனா இருக்குதே. இது நம்ம கிளினிக் வர வேண்டிய பேஷண்ட்ரா. சரிமா, உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களாமா? பாப்பு. பாப்பு. டாப்பு கலண்ட பார்ட்டிக்கு பாப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. உன் மாமாவுக்கு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அவரு ஒசரமா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு. படுத்திருக்கும் போது கூடவா? போங்கண்ணா. பின்ன என்ன, அவனை பாக்குறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவாவது இருக்கா? இருக்கா ஒரு ஸ்டாம்ப் சைஸ் இருந்தா கூட போதும். இன்னும் இது இவ்வளவு பெரிய வெள்ளை பேப்பர் குடுக்குறேன். ஐயோ பின்னாடி பாருங்கண்ணா. பின்னாடியா? ஐயோ அப்படி இல்ல, திருப்பி பாருங்கண்ணா. திருப்பியா? ஐயோ அதெல்லாம் போட்டோ திருப்பி பாருங்கண்ணா. இது திருப்பி. என்னண்ணா போட்டோவே பாத்துட்டு இருக்கீங்க? என் மாமனை தெரியுமா தெரியாதா? தெரியுது. பாப்பு, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. சேர வேண்டிய ஆள்கிட்ட தான் சேர்ந்திருக்கிற. டாக்டர் ஜான், உன்னை பொறுத்த வரைக்கும் இது பாப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. என்ன டாக்டர் ஜான், எம்ஜிஆர் மாதிரியா சிரிக்கிற? உனக்கு வந்துட்டான் இந்த வில்லன் நம்பியார். என்னண்ணா அது? என் மாமனை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து போட்டு மாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப என் மாமனை காட்ட போறீங்களா இல்லையா? காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க மாமா பத்தி எனக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. எப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? என்னன்னு? இன்சிடென்ட். எது? தட் இஸ் மேரேஜ். கல்யாணம்மா. ஓ கல்யாணமா? ஸ்கூல் பக்கமே போனதுல போல தெரியுது. எங்க ரெண்டு பேருக்கும் ஈச்சனாரி கோயில்ல கல்யாணம் நடந்துச்சு. என்ன நாரி? ஈச்சனாரி. இலவச கல்யாணம் தான் நடந்துச்சு. கல்யாணத்துல 5000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. 2500 ரூபாய் அவர் வச்சுக்கிட்டாரு. 2500 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டாரு. எதை ஏத்தி சொல்றது எதை இறக்கி சொல்றது கூட தெரியல. இதுல ஆட்டோ டிரைவர் மாதிரி பப்பாங்க போட்டு பேசிட்டு இருக்கிற. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு. இதனால அவர் இலவச கல்யாணம் பண்ணாரு. ஏன் 5000 ரூபாய் வாங்கினாரு? ஏது இந்த மேட்டரை கிண்டி கிளர்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வரும் போல தெரியுது. நக்கீரன் பத்திரிக்கை கவர் ஸ்டோரி அனுப்பலாம் போல தெரியுது. கமான், யுவர் டாக்டர் ஸ்பீக்கிங். உண்மையை சொல்லு. உன் மாமா உன்னை எப்படி எல்லாம் ஏமாத்தினாரு? கமான். இது பாருங்க, என் மாமா என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லாதீங்க. ஆமா, என்ன அடிச்சு வச்சிருவியா? அடிச்சு வச்சிருவேன். ஆஹா, வெட்டினரி டாக்டர் போற கேஸ். நில்லுடா. நீ முதல்ல நில்லு. என்ன கிளினிக்குள்ள ட்ரெயின் விட்டு விளையாடுறீங்களா? சும்மா இருங்க, டியூட்டி பாக்குறேன். இன்ஜெக்ஷன் போடவே விட மாட்டேங்கிறான். இன்ஜெக்ஷன் போடணும் அவ்வளவுதானே? கூடாது. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் தூக்கி உள்ள வை. டாக்டர், சாரி, இன்ஜெக்ஷன் டிஸ்போஸ் பண்ணிட்டு பாடியை தூக்கி உள்ள வை. இது பாருங்கண்ணா, இந்த விளையாட்டு எல்லாம் போதும். ஏன்? என் மாமனை கூட்டிட்டு வரீங்களா இல்லையா? ஆமா தானே? இப்போ பார். இல்லங்க, நீங்களாவது என் மாமனை கூட்டிட்டு வரீங்களா? உன் மாமன் தானே? இதோ போயிட்டு வரோம். பாத்தீங்களா,
அந்த 2 பச்சை சட்டை அண்ணனை அவங்க என் மாமனை கூட்டிட்டு வராங்களா? ஆமா, ஒருத்தர் FBI ல வேலை செய்யறான், இன்னொருத்தர் CBI ல வேலை செய்யறான். கூட்டு வர போறானுங்க. அவனுங்க யாருன்னே அவனுக்கு தெரியாது. 6 மாசமா ஓடிட்டு இருக்காங்க. கூட்டு வர மூஞ்ச பாரு. இப்போப்பா என்னது? ஒண்ணும் இல்ல, பொடி வைக்கிற டப்பா. இப்ப நான் வெடி வைக்க போறேன். அடுப்புல சூடா என்ன இருக்கு? நெருப்பு. அதுல ஒரு கடாயை வச்சு அண்ணனுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. குன்னியம் குன்னியம் குன்னியம். கோயம்புத்தூர் லாங்குவேஜ்ல ஏதோ கெட்ட வார்த்தை போல இருக்கு. அதை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். உட்காருங்க உங்க முன்னாடி மாப்ள, நல்லா தள்ளி உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க, இது நீங்க உட்கார்ந்த சேரு. நான் இந்த ரேஞ்சுக்கு உட்கார்றதே பெரிய விஷயம். மாப்ள, வேற யாரும் பார்த்தா உங்களை அடிமையா நடத்துறதா நினைப்பாங்க. உள்ள தள்ளி உட்காருங்க. நினைச்சு போட்டுங்க, நான் அடிமைதாங்க. அதுவும் சாதாரண அடிமை இல்லைங்க, சாகர வரைக்கும் அடிமை. கொஞ்சம் இருங்க. டேய், ஹலோ டேய், நான் அத்தகிட்ட பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். கால் மேல கால் போட்டு உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க, நான் அப்படித்தான் உட்காரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் என் ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிறேங்க. வரணுங்க. இப்படி கும்பிட எங்க கத்துக்கிட்டீங்க? இது என்னங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய்ங்களா கத்துக்க முடியும்? அரசியல்வாதி கிட்ட கத்துக்கிட்டு தாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணி மேல மேல போய்க்கிறேங்க. ஹாய் சுபு, என்ன ராஜா சௌக்கியமா? சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமா இருக்கிறேன் டாக்டர். அதனால டாக்டர் என் செல் நம்பரை பார்த்த உடனே லைனை கட் பண்றீங்க. அதனாலதான் லேண்ட் லைன்ல வந்திருக்கிறேன். கொஞ்சம் கிளினிக் பக்கம் எட்டி பார்த்துட்டு போறீங்களா? ராசா ராசா ராசா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ராசா. ஆளே இல்லாத ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அனாதையா உட்கார்ந்துகிட்டு பிஸியா இருக்கிறேன்னு பீலாவா விடுறீங்க டாக்டர். சுபு, எங்க எங்க இருந்து நான் பேசுறேன்? சைடுல பாக்காதீங்க, சட்டப்பைக்குள்ள பாக்காதீங்க டாக்டர். மேல அண்ணாந்து பாருங்க. சேட்டலைட் கனெக்ஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்கேன் நானு. லெட் மீ கம் டு த மேட்டர். நம்ம கிளினிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கு. கன் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னா அது உங்க கையால தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்குது டாக்டர். உன் சொத்து எவ்வளவுன்னு அதுகிட்ட கேட்டேன். அதுக்கு அது 5 போட்டு பக்கத்துல சைபர்களா போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறுத்தினா பாடா இல்ல. 50 கோடியா? எங்க அப்பா கள்ள நோட்டு கவுண்டர் ஆசைப்பட்டதை விட பெருசா செட்டில் ஆயிடலாம் போல இருக்க. ராசா ராசா ராசா, நீ பாத்தி அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுமா. நான் எப்படியாச்சும் என் வேலையில இருந்து ரிலீவ் பண்ணிட்டு வந்து சேர்ந்துறேன். ஏன் டாக்டர் டென்ஷனா இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு விஐபி டீல் பண்ண போறேன். விஐபி சூட்கேஸா? சூட்கேஸ மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நம்ம கேஸ்லாம் வெளியே வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு மயக்க மருந்து கொடுப்போம். மயக்க மருந்து காலி ஆயிடுச்சு டாக்டர். காலி ஆயிடுச்சு அப்படின்னா உன் சாக்ஸை கட்டி அதுக்கு மூக்கு முன்னாடி நீட்டு மயக்கம் என்ன கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுப்போம். சுபு சுபு, பாத்தி சுபு, பாத்தி எங்க? ஏன் டாக்டர் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பார்ட்டி உள்ளதா இருக்குது. பாத்தி நீ டீல் பண்ணியே. நீங்க பார்ட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் டீலிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஏய், என்ன ராசா அது? இன்னைக்கு லுக்கெல்லாம் ஒரு மாதிரி வில்லனிக்கா இருக்குது. கால் மேல கால் போடுற, பேச்சுல நக்கல் தூக்கலா இருக்குது. நக்கல்ஸ் தான். நீங்க அமுக்கலா வச்சிருந்த சில விஷயங்கள் வெளியே வந்ததுனால என்னுடைய பேச்சிலே நக்கல்ஸ் கொஞ்சம் தூக்கலா. எப்ப பார்த்தாலும் வளர்க்கற மாதிரி வளவளன்னு பேசிட்டு நான் போய் பாட்டியை பார்த்து வந்து பேசுவேன். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ கம்பு, இதுக்கு முன்னாடி டவாலி பியூரா இருந்தே நீ. நான் டவாலியா இல்ல கபாலியான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ரொம்ப ஓவரா பேசுற, போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் தள்ளிட்டு வந்திருக்க போட்டோவை ஒரு வாட்டி பாருங்க டாக்டர். யாருங்க பாருங்க. யாருமா அது? தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை காட்டி இது யாருன்னு கேட்டா நான் என்ன ராஜா பதில் சொல்றது? கண்ணாடியை கலட்டிட்டு கண்ணை ஒரு வாட்டி கசக்கிட்டு பாருங்க டாக்டர். இப்ப கூட தெரியல ராஜா. டாக்டர், மனுஷனுக்கு பணம் வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவான். ஆமா. பழகுனவனை தெரியலன்னு சொல்லுவான். ஆஹா. ஆனா தன்னுடைய சொந்த போட்டோவை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்ட முதல் நீங்க தான் டாக்டர். மீ? எஸ் மிமி? எஸ். இப்பதான் எனக்கு எல்லாமே பளிச்சு பளிச்சு ஞாபகம் வருது. நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல ஓஹோன்னு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வெளியே வந்த பாரு. என்ன சவுண்ட்? அப்போ சின்ன பதாஸ் போட்ட சின்ன மாதிரி. பதாஸ். யார் அந்த லார்ட் லபக்தாஸ்? எங்க டாடி. ஐம் சாரி டாக்டர். அப்ப நான் கோயம்புத்தூர் கோந்திபுரத்துல, கோந்திபுரம் அது இந்தியா மேப்ல எங்க இருக்கு? அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரத்துல குடியிருந்தோம். காந்திபுரத்துல நான் பாக்குற முதல் கோட்ஸே நீங்க தான். இப்போ ஷாக் வருதா? இல்ல ராசா, இப்பவும் வரல. என்ன பார்த்தா எப்படிமா வரும்? அப்படியா? நாக்கு வெளியே தள்ளுற அளவுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறேன். ரெடியா இருங்க டாக்டர். ஏய், உனக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? ஷாக்கே வராது. நீங்க இப்ப டோட்டலா ஷேக் ஆகி நிக்கிறீங்களே. விளையாடாதே, இந்த போட்டோ எப்படி கிடைச்சது உனக்கு? நிழலை பார்த்து இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே, நிஜத்தை பார்த்தா என்ன டான்ஸ் ஆடுவீங்க? என் பாப்பு இங்கே இருக்கு. ஆமா, எங்க? கூப்பிடுறேன். பப்பு. என்னங்கண்ணா? பாப்பு, நீ எப்படி இங்க? அத நான் சொல்றேன் டாக்டர். அபவுட் இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணதே நான் தான்.
எப்படி ராஜா? இந்த கல்யாண போட்டோவை கையில வச்சுக்கிட்டு மச்சான பாத்தீங்களா மவுண்ட் ரோடு பக்கத்துல அன்னைக்கு சுஜாதா மாதிரி தேடிக்கிட்டே வந்தா அப்பா முக்குறேன். இப்ப சொல்லுங்க டாக்டர், டீலிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சாலும் உங்களுக்கு 50 எனக்கு 50 எக்ஸப்ட் யுவர் வைஃப். என்ன பிளாக்மெயில் பண்றியா? இமெயில் கூட பண்ண மாட்டேன். இது பாரு, இது என்னோட பர்சனல் மேட்டர். ஆ. தலையிட்டேன்னா தலை எடுத்துருவேன். ஆ. எது பாரு, போலீஸ் பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆஹா, விவரம் தெரியாத வில்லேஜ் பார்ட்டின்னு நான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது விஷயம் தெரிஞ்ச விஜயசாந்தி மாதிரிலா கூட்டிட்டு போறா. உள்ள கூட்டு போய் தலையில கட்டி வச்சு அடிக்க போறாளா இல்ல தலையில தண்ணி ஊத்தி அடிப்பாளா தெரியலையே. மக்கள் தெரிஞ்சவளா இருந்து மறுமாடி அடிக்கிறாளோ. இது என்னங்க மாமா? இப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மள குஞ்சு மணி என்ன சொன்னீங்க? குஞ்சு மணி நல்லா இருக்கு. வரேன். இருங்க மாமா, இருங்க. அது நான் உங்க மேல வச்சிருக்க பிரியம் எல்லாருக்கும் நல்லா தெரியட்டும். இருட்டு. டாக்டர், என்னது இது? ரத்த கலரியா வருவீங்கன்னு பார்த்தா என்னமோ ஹோலி பண்டிகை கொண்டாட மாதிரி வர்றீங்க. இது என்னது, நெஞ்சில குங்குமம்? அவன் ஹைட்டுக்கு அவன் நெத்திய நெஞ்சுக்கிட்டு தான் வந்தது. அப்ப மூஞ்சில இருக்கதெல்லாம் இப்படி குனிஞ்சு வாங்கிட்டேன். ஆஹா, உள்ள என்ன நடந்திருக்கும்னு யூகிக்க கூட முடியலையே. நான் பாப்புக்கிட்டே இருமா. கேட்கிறேன். ஏன் என்ன புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நீ மூணாவது மனுஷன் ஏமா தலையிடுற? மூணாவது மனுஷனா? நான் மூணாவது மனுஷனா? அதையும் பாப்புக்கிட்டே கேட்கிறேன். இத சொல்ல சொன்னதே பாப்புதான். ஓ யா, பரவாயில்ல. எஸ். ஆனா ஒண்ணு, எனக்கு அந்த பப்பி மேட்டரும் தெரியும், இந்த பாப்பு மேட்டரும் தெரியும். பாப்பு மேட்ரு பப்பிக்கோ இல்ல பப்பி மேட்ரு பாப்புக்கோ தெரிஞ்சதுன்னா ஒண்ணுமாகாது. வச்சா டாக்டர், நான் கொஞ்சம் விவகாரமான ஆளு. இருக்கலாம் ராசா, ஆனா நான் விவரமான ஆளாச்சே. விவகாரத்துக்கும் விவரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது ராஜா, கட்டின பொண்டாட்டி கண்ணுக்கு லட்சணமா இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ற மாதிரி அது விவகாரம். ஆனா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது குழந்தையாளையே கரெக்ட் பண்ற பாரு அது விவரம். வர டாக்டர், ரொம்ப 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 புத்திசாலித்தனமா தான் பேசுறீங்க. ஆனா பொம்பளைங்க விஷயத்துல உங்க அனலைசேஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. வாட்டப்மா. வீட்லயே சாப்பிட்டுட்டு இருக்க புருஷன் ஒரே ஒரு நாள் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாக்க போனா போதுன்னு விட்டுருவாங்க பொம்பளைங்க. ஆனா அதுவே வீட்டுக்குள்ளேயே இன்னொரு அடுப்பு பத்த வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிலிண்டர் வெடிச்சு சின்ன பின்னம் ஆயிடுவீங்க டாக்டர். அப்படியே வீடு பத்தி எரிஞ்சாலும் தீப்பெட்டி வாங்குற செலவு மிச்சம்னு ஒரு தம் வாங்கி பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஒழிய ஃபயர் சர்வீஸ் போன் பண்ண மாட்டேமா. ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்க போன் பண்ண மாட்டீங்க, ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போன் பண்ணிட்டேன்னா அதுக்கு நீ முதல்ல யோக்கியமான ஆளா இருந்திருக்கணும். என்ன சொல்றீங்க டாக்டர்? கே சும்மா சுப்பு கே சும்மா சூட் கே சும்மா உன் கையினில்லே போலீஸ் விலங்குமா. அந்த பப்பி கிட்டையும் போக முடியல, இந்த பாப்பு கிட்டையும் பேச முடியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியல. காணாம போன சில மாதிரி ஆயிட்டேனே நானு. எங்கே செல்லும் இந்த பன்னு யார்தான் அறிவாரோ தின்னு. டாக்டர், நான் அக்கா வேலை பிரெட் சாப்பிடுவேன். சீ, விடுங்க, டாக்டர் இருக்கார்ல. டாக்டர், அக்கா ஏண்டா முக்கா பன்னு உள்ள போனதுக்கு அப்புறம் அக்கா வாடா, அவ அக்கா நான் யாரா? மாமா. ஆடா பாவி, என் தொழிலே மாத்திடுவான் போல இருக்கே. ஆமா, நீ எதுக்கு வந்த? இன்ஜெக்ஷன் போட வந்தேன். எல்லா இன்ஜெக்ஷன் நான் போட்டுக்குவேன், நீ உள்ள போ. இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. போடுறான். கல்லறைக்குள்ள இருந்து எந்திரிச்சு உட்காந்து கதை கை ஆடுறான். வாங்க நான் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. அப்படியே பசிச்சாலும் பிஞ்சு போன பிஸ்ஸாவை திம்பறேன் ஒழிய இனி இந்த குஞ்சுமணி கையால சாப்பிட மாட்டேன். ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? எப்படி சிஸ்டர் கோவப்படாம இருக்க முடியும்? வெட்டுறதுக்காக எடுத்துட்டு போற ஆடு கூட தன்னை வெட்ட போற காதர்பாய கடைசி நிமிஷத்துல மே அப்படின்னு டவுட்டா ஒரு லுக்கு விடும். ஆனா இதுவரைக்கும் உன் மாமனை பார்த்து நீ அப்படி ஒரு லுக்கு விட்டுருக்கியா ஒரு தடவையாவது? ஆட்டுக்கு மூளை இல்ல, அதனால காதர்பாய சந்தேகமா பார்த்தது. எங்க? எனக்கு மூளை இருக்குல்ல, அதுவும் நிறைய இருக்குல்ல. இந்த ஒரு காரணத்துக்காகவே உன் கையால ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. ஏன் சிஸ்டர் என் ஜெனரசிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? அப்படின்னா broad mind, என்னன்னு? helping tendency. எது? உனக்கு விளக்கம் சொல்லியே நான் வீணா போயிரும் போல இருக்கே. உதவும் மனப்பான்மை. ஓ, உதவியா? நானும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம் தான் இருந்தேன். சிஸ்டர், இப்பதான் நீ என் ரூட்டுக்கு வந்திருக்கிற. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. அது ஒண்ணு இல்லைன்னா, மாமா அப்பப்ப வந்து என்ன பாத்துட்டு போறாரு. ஆனா அவர் எப்பவுமே கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன். ஓகே, சுத்தி சுத்தி வந்தீங்க, நீ உன் மாமனை பார்த்து பாட்டு பாடுற அளவுக்கு நான் அவனை மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை சுத்தி காட்டு. சுத்தி காட்டு. ஸ்டாப் இட். என்னது இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குகள்?
பின்கசுவம் பிஃபோர் சுதந்திரம் பஃப் கை வச்ச பொம்பளைங்க போடுற Dress இது. இத மாட்டிக்கிட்டு மாமன் சுத்தி வரணும், சைடுல வரணும், பின்னால வரணும், எப்படி வருவான்? முதல்ல நீ மாடர்ன் Dressக்கு மாறணும். புரியுதா? வெயிட், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியே காட்டுறேன். ரோசி, உன் Dress எடுத்து போடு. என்ன? எங்க? அடி பாவி, காஸ்டியூம கொண்டு வந்து போடுன்னா போட்டிருந்த Dress-ஐ கழட்டி கொண்டு போட்டியேடி. போய் இத முதல்ல மாட்டிக்கோ. மத்த மாடர்ன் Dress எல்லாம் எடுத்துக்கிட்டு வா. நீங்க குடுக்குற துணியை போட்டா மாமா என்கிட்டயே இருப்பாரா? உங்கிட்டயே வா. இந்த ஏரியா விட்டே அவன் போக மாட்டான். பாத்தியா, கலர் கலரா Dress வந்திருக்குது பாரு. இத போட்டாலே அவன் மயங்கிடுவான். பாரு, இத போட்டா கான்வென்ட் பாப்பா மாதிரியே இருப்ப. ஓகேயா? என்னன்னா இத்தனோண்டு இருக்கு. அப்படிலாம் குறைச்சு சொல்லாத. தண்ணியில போட்டா இன்னும் சுருங்கும். சூப்பரா இருக்கும். போட்டுக்கிறியா? நானா? ஐயே, என்னால முடியாது. அப்படினா இத ட்ரை பண்ணி பாரு. ஸ்கர்ட்டாவும் போடலாம், ப்ளவுஸாவும் போடலாம். இப்படி கைய விடலாம் பாத்தியா? போட்டுக்க. ஐயோ கர்மம், முடியாது போங்கடா. ஏன் அப்படி சொல்ற? இத போடு. ஒரே கர்ச்சிப்ல ஜிப் வச்சு தச்சிருக்கான். இத போட்டு பாரு, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். உங்க புத்தி ஏன்டா இப்படி போதும்? நீங்களே போட்டுக்கங்க, நான் போறேன். ஏய் தங்கச்சி, அப்படியே பின்னு கட்டி வா. நீ எந்த Dress-உம் போட வேண்டாம். ஆனா இந்த ஊசியில ஒண்ணு போட்டா போதும், அந்த மாமன் உன்னை பார்த்து மயங்கிடுவான். எனக்கு ஊசி போட்டா மாமா எப்படி மயங்குவாரு? எப்படியா? இந்த இப்படித்தான். அண்ணா உய்மா 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 கண்ணாக்கு தின்ன ஜும், கண்ணாக்கு தின்ன ஜும். அது எது? அது அது எங்கடா Dress? எங்க டாவா? எட்ரா Dress? எது ராவா? எட்ரா 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 எட்ரா. இந்தா ஆஹா, சாதாரணமாவே ரெண்டு வாட்டி சொல்லுவாளே மயிலு, நீ இன்னைக்கு மாவுதான்.